ஒரு பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் போடுறது தான் பெஸ்ட் பிரியாணி அப்படி நம்ம பொதுவாக போடுறோம். அவங்க பண்ணும்போது அதை வந்து அவங்க ஒரு கமர்ஷியலான இன்டென்ஷனில் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றவங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னா வந்து ஒரு இன்டென்ஷனில் போடுறாங்க. நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி அந்த ஃபுட் காஸ்ட்டை கரெக்டாக பெஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அவங்க அதில் அந்த ஃபுட் காஸ்ட் பார்க்கணும், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், நல்ல நெய் ஊற்றுது, ஆட்டு வந்து எல்லாம் ஆடாக பார்க்கணும். அதுவும் நான் ஐம் ஃப்ரம் தூத்துக்குடி சைடு. எங்கள் ஊர்லலாம் எங்கள் தாத்தம் பாட்டம் சைட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கறியை சாப்பிட்டுட்டு இந்த ஆடு இந்த இடத்துல மேய்ஞ்சிருக்கும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ருசி பார்த்தவங்க. இன்றைக்கி அந்த கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டோ கொனசிரோ யாரும் கிடையாது. இன்னைக்கு நல்லா ஸ்பைசியாக நல்லா சுட சுட கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல பிரியாணி அக்செப்ட் பண்ணுற ஒரு மனம். ஏன் நான் இதை கேட்குறேன், இப்போ அவர் சொன்னதுலேயே நான் எடுத்துக்கிறேன். ஈவன் ஆஃப்டர் இவ்வளோ பிரியாணி வெரைட்டி வந்துடும், இவ்வளவு பிரியாணி சாப்பிட்டும் கூட பாய் வீட்டிலேருந்து ரம்ஜானுக்கு பிரியாணி எப்படா வரும்னு காத்திருக்கிற வரைக்கும் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு கிடச்சிருச்சான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆத்தென்டிசிட்டிக்கு எங்கேயோ தேடுறோம். யாராவது ஒரு ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்து வருதோ, அல்லது வீட்டுக்கு வாங்க சமைச்சு தரோம், அல்லது கல்யாண பிரியாணியில் போய் கல்யாணத்தில் சாப்பிட்றதோ அந்த டேஸ்ட்டு. அந்த குக்கிங் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் அதே மாதிரி கறி போட்டு அதே மாதிரி பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. நான் கல்யாணத்தில் வந்து நான் அக்கேஷனாக நடக்கும், நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட்டு கறியை வந்து இப்போ நாங்களே அங்கே வந்து ஒரு கெடா விருந்தா பிரியாணி பண்ணுறோமா, மூலனூர்லேருந்து மேயர் ஆடை வாங்கிட்டு வருவோம். பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலுக்கும் டெய்லியும் அது பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக நாட் அக்கேஷனுக்கு பண்ணுற பிரியாணி நம்ம ரெகுலரில் பண்ண மீட் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்குள்ளே போகும் 1-2 days கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஒரு சின்ன அதுக்கான ஒரு சின்ன டேஸ்ட்டோட காம்ப்ரமைஸ் இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக. நான் வெஜிடேரியனில் இருக்கேன், இதை பற்றி பேசலாமா? ஆடே பின்னாடி வச்சுருப்பாங்க அவங்க. நான் சொன்ன பாருங்கள், 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ வரதெல்லாம் கிடையாது. அவனோட அந்த தொழிலுக்கு அவன் வேல்யூ கொடுத்து பப்ளிக்கோட அந்த வயிறுக்கு வேல்யூ கொடுத்ததுனால இந்த பேரெல்லாம் வருது. ஆடே பின்னாடி வச்சுருக்காங்க. 12 to 15 கிலோ தான். அவன் மட்டனும் விற்கிறான், அவன் உள்ளார வெளியில் வந்து அந்த கறியும் செய்கிறான். அவன் செய்கிற பொருள் வந்து அந்த ஊர்லேருந்து எத்தனையோ நாடுகளுக்கு போகுது. கடை வந்து நான் இவர்கிட்ட இப்போ ஃபோட்டோ காமிச்சேன், வெறும் தகர ஷீட் போட்டிருக்கு. அப்போது அந்த மாதிரி சில ஊர்களில் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இந்த ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊருக்காக போவோம். நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட ஒரு 5 பேர் 10 பேர் கூப்பிட்டு போவேன். இது எதுக்குன்னா, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், நம்ம இன்னும் எங்கேயாவது மாறணுமா, ஏதாவது பண்ணணுமா, சாம்பாரே ஒரு 2 வெரைட்டி 3 வெரைட்டி கொடுக்கலாமா, இட்லி இதில் தான் நான் பண்ண முடியும். நான் மட்டன் பிரியாணி பார்த்துட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதில் என்ன சரி பண்ணலாம், அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், வெளிநாட்டில் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணலாம். நான் அங்கே போய் அந்த கேஎஃப்சியோ இல்லை மெக்டனால்ட்ஸோ இதை வந்து இங்கே எடுத்து வர முடியாது. இதில் ஏதாச்சும் பன்னீரில் எதாவது எடுத்து வர முடியுமா, பிபி கார்னில் எதாவது எடுத்து வர முடியுமா. ஆனால் இட்லிலையும் தோசையில் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறான் பாருங்கள், சில ஊர்களில் சாரோட ஊரில் இருக்கிற ஒரு கடை வந்து நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். வளர்மதின்னு ஒரு மெஸ்.